இப்ப சாயந்தரம் ஆனதுக்கு அப்புறம் மதியானம் துணியை துவைச்சு காய போட்டாங்கல்ல, இப்ப அதை போய் எடுக்கணும். மொட்டை மாடிக்கு நொங்குன்னு ஏறி போய் துணியெல்லாம் எடுத்து அதை மடிச்சு இஸ்திரி பண்ணி அவங்க துணியை தனித்தனியா பிரிச்சு, என்னோடது சித்தி இது குழந்தைங்களது உங்களோடது எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு அடுக்கி சப்பா அப்படின்னு உட்கார நேரத்துல அம்மா அப்படின்னு குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து ஓடி வரும். ஸ்கூல்ல இருந்து குழந்தைங்க வந்திருக்கே வெறும் வயிற்றோட இருக்குமே சொல்லி அதுங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுத்து புக்கெல்லாம் எடுத்து என்ன படிச்சுன்னு கேட்டு கடைசியில் அதுங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்து டியூஷன் டீச்சராகவே மாறிடுவாங்க. இப்போ இந்த டியூஷன் டீச்சர் வேலை பார்க்குற கேப்ல பேரலாவே நைட்டு சமையலுக்கான வேலை வேற நடந்துட்டு இருக்கும். இப்போ இங்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குற கேப்ல கிச்சனுக்கு ஓடி போய் சாம்பார்ல உப்பு கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும், இங்க குழந்தைங்க கணக்கு கரெக்டா போட்டிருக்கான்னு பார்க்கணும், அங்க தோசை தீஞ்சிருக்கான்னு பார்க்கணும், இங்க ஹோம்ஒர்க் முடிஞ்சிருக்கான்னு பார்க்கணும். ரெண்டு வேலையும் அட் அ டைம் பார்க்கணும். இங்க ஹோம்ஒர்க்கும் முடிஞ்சிருக்கும், அங்க சமையலும் முடிஞ்சிருக்கும். மறுபடியும் காலையில இருந்து ஆரம்பிச்ச மாதிரியே சாப்பாடு ரெடின்னு சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட்டு டேபிள்ல மறுபடியும் உட்கார வச்சு கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்காம தாங்க கையாலே பரிமாறி எல்லாத்தையும் சாப்பிட வச்சு எல்லாத்தையும் தூங்குறதுக்கும் அனுப்பிடுவாங்க. இந்த வேலையை எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இருக்கிற மிச்ச மீறிய கொஞ்சோண்டு சீக்கிரமா சாப்பிட்டுட்டு படுக்கலான்னு போவாங்களா? நாம என்ன பண்ணிருப்போம், லைட் எல்லாம் ஆன் பண்ணிட்டு அப்படியே விட்டுருப்போம், ஃபேனை போட்டு அதையும் அப்படியே விட்டுருப்போம், டிவி ஆன் பண்ணி அதையும் விட்டுருப்போம். அது ஒவ்வொன்றையா போய் ஆஃப் பண்ணிட்டு கிச்சன்ல கேஸ் ஆஃப் ஆயிருக்கான்னு அதை செக் பண்ணிட்டு வெளியே டோர் சாத்திருக்கான்னு பார்த்துட்டு பின்னாடி கதவை சாத்திருக்கானு செக் பண்ணிட்டு ஒவ்வொரு ஜன்னலையும் க்ளோஸ் பண்ணிருக்கோமான்னு கரெக்டா பார்த்ததுக்கு அப்புறம் அடிச்சு போட்ட மாதிரி டயர்டா ரூமுக்கு படுக்கலான்னு வந்தா நாம என்ன பண்ணுவோம் தெரியுமா? அதாவது நம்மளாம் ஆம்பளைங்க நாம மட்டும் தான் வெளியே போய் வேலை பார்த்து வந்துருக்கோமா, ரொம்ப டயர்டா இருக்குமா, டென்ஷனா இருக்குமா, ஸ்ட்ரெஸ்ஸா பெட்ல படுத்துட்டு மொபைலை நோண்டிட்டு இருப்போம், இல்ல டிவியை பார்த்துட்டு இருப்போம், இல்ல பெரிய புத்தக புழு மாதிரி புக்கை படிச்சுட்டு இருப்போம். உண்மையாலுமே கஷ்டப்பட்டது அவங்க, ஆனா அவங்களுக்கு இந்த நேரத்துலயும் இன்னொரு கடமையும் இருக்கும். அது இல்ல எல்லாம் சின்ன பசங்களா இருக்கீங்க, இருந்தாலும் எல்லாரும் கல்யாணம் ஆனவங்க தான் சொல்றேன். ஒரு கணவனை சந்தோஷப்படுத்த வேண்டியது மனைவியோட கடமை அப்படின்னு நம்மளே சொல்லிக்கிறோம். அதை கூட அந்த நேரத்தில் தன்னோட டயர்ட்னஸ்லாம் எதுவுமே காமிச்சிக்காம, தன்னோட சோர்வை எதுவுமே காமிச்சிக்காம புருஷனை சந்தோஷப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் தூங்குவாங்க. தூங்குற நேரத்தில் நம்ம முகம் லைட்டாக டல்லாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னங்க ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, தலை வலிக்குதா, உடம்பு சரியில்லையா, கை வலிக்குதா, கால் வலிக்குதான்னு கேட்டு தைலத்தை எடுத்து நம்மளுக்கு தலை தேய்ச்சி விட்டு நம்மளுக்கு காலம்த்தி விட்டு அந்த நேரத்தில் நம்மளுக்கு எல்லா பணிவடையும் செஞ்சு விடுவாங்க. இல்லை நான் கேட்குறேன், என்னைக்காவது எந்த புருஷனாவது ஏம்மா இவனை வேலை பார்க்குறியே, கால் வலிக்குதா, துணி துவைக்கிறியே, கை வலிக்குதா, சமையல் பண்ணுறியே, டயர்டா இருக்கா அப்படின்னு கேட்டு காலம்த்தி விட்டுருக்குமா இல்லை கையம்த்தி விட்டுருக்குமா? ஆம்பளை சிங்கமாச்சே, பொண்டாட்டியோட காலை பிடிச்சா ஆம்பளைங்களுக்கு கௌரவ குறைச்சல் நினைக்கிறவங்க தானே நம்ம, இல்லை? ஆனா அவங்க அப்படி நினைக்க மாட்டாங்க, ஒரு குழந்தைய பாத்துக்கிற மாதிரி நம்மளை பார்த்துப்பாங்க. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்க அப்பதான் படுத்து தூங்கலான்னு நினைப்பாங்க. கொக்கரகோ அப்படின்னு சேவலுக்கும் மறுபடியும் எழுந்திரிச்சிருவாங்க, மறுபடியும் பேக் டு ஸ்கொயர் ஒன் எல்லா வேலையும் ஆரம்பிச்சிருவாங்க. நமக்கா இவ்வளவு பண்றவங்களுக்கு கை மாற நம்ம என்ன பண்ண போறோம், என்ன பண்ண முடியும்? அப்படியே நம்ம வாங்கின சம்பளத்தை கையில கொடுத்தா போதுமா? சம்பளம்லாம் ஒன்றும் இல்லடா, காசு பணம் முக்கியம் இல்லை, அதை கொடுத்தாலும் நம்மளோட அன்பு, நம்மளோட அரவணைப்பு, அட்டென்ஷன், அதை நம்ம அவங்களுக்கு கொடுத்தாலே போதும்டா. இப்ப நான் சொன்னதெல்லாம் இல்லத்தரசிகள், ஹவுஸ் ஒய்ஃபுங்களை பத்தி சொன்னேன். இதுல வேலை செய்யறவங்க வேற இருக்கிறாங்க, அவங்கள பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வீட்டுல டென்ஷன், அதையும் மேனேஜ் பண்ணணும், வேலையிலையும் டென்ஷன், அதையும் மேனேஜ் பண்ணணும். வீட்டையும் வேலையும் பேலன்ஸ் பண்ணி குடும்பத்தையும் பேலன்ஸ் பண்றதுனாலதான் இன்னைக்கு பல குடும்பங்கள் குடும்பமாவே இருக்கு. நான் ஒரு கசப்பான உண்மையை சொல்லட்டுமா? ஒரு குடும்பம் இன்னைக்கு நல்லா இருக்குன்னா அது காரணம் அந்த குடும்பத்துல இருக்க பொம்பளைனால மட்டும்தான், ஆம்பளைனால கிடையாது. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், என் முன்னாடி வீட்டில் இல்லை, ஜாலியாக இருக்கலாம், ஐயோ ஊருக்கு போயிருக்கா, சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு வாய்ச்சவடாக்கி வேணா பேசிக்கலாம். ஆனால் ஒரு நாள் போனதுக்கப்புறம் தெரியும். சமையல் கட்டில் போய் நின்று பாருங்களேன், சமைச்சு பாருங்களேன், தொடப்பத்தை எடுத்து வீடை கூட்டி பாருங்களேன்,
இடுப்பு பிடிச்சிக்கும். போட்ட துணி துவைச்சு பாருங்களேன், கை கழுந்துரும். பேசுறதுக்கு வேணா எல்லாம் நல்லா இருக்கும். இந்த பேச்சுலர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள கேளுங்க, வீட்டு சாப்பாடை சாப்பிடாம ஹோட்டலில் சாப்பிட்டு உடம்பு எந்த அளவுக்கு கெட்டு போயிருக்குன்னு. நாமளாம் அவங்கள we are taking them for granted. வீட்டில் தானே இருக்காங்க, அவங்க பார்த்துக்கிட்டோம், இதெல்லாம் அவங்க கடமை. அது கிடையாது, ரொம்ப தப்பான விஷயம். பெண்களை வந்து நம்ம கோயில் கட்டி கும்பிட தேவையில்ல, தலையில் தூக்கி வச்சு ஆடவும் தேவையில்லை. அட்லீஸ்ட் அவங்கள கேவலப்படுத்த மாதிரி தான் போதும். இந்த நம்ம தம்பி மருது அவன் பண்ணுற மாதிரி பண்ண மாதிரி தான் போதும். சத்தியமான நானும் இவ்வளவு விஷயத்தையும் அனுபவபூர்வமா உணர்ந்திருக்கேன். எத்தனையோ கதை கூட எழுதியிருக்கேன். ஆனா இப்படிலாம் எழுதணும்னு தோணவே இல்லைண்ணா. நம்ம வீட்டில் இருக்க பெண்களை நம்ம மதிச்சா போதும்டா, நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். ஆனால் நம்ம வீட்லேயும் ஒரு தருதலை மருது. தேவனை அப்படியே விட்டுறக்கூடாதுரா, ஏதாவது ஒன்று பண்ணணும். இவ்வளோ நல்ல பொண்ணு, இவளோட அருமை எப்படியாவது அவனுக்கு புரிய வைக்கணும். அண்ணா இப்போ என்னண்ணா பண்ணலாம் சொல்லுங்கண்ணா. இதுக்கு ஒரு நல்ல பிளான் இருக்கு, ஆனால் இது நான் மட்டும் செயல்படுத்த முடியாதுப்பா. அது வந்து டீம் ஒர்க். தனி மனுஷனா ஒண்ணுமே சாதிக்க முடியாது. நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்தோம்னா கண்டிப்பா சாதிக்கலாம். இத பாருமா, முக்கியமா உனக்கு சொல்றேன், நான் சொல்ற மாதிரி பண்ணிட்டோம்னா உன்னோட அருமையை உன் புருஷனுக்கு புரிய வச்சிடலாம். இந்த பொருட்களை இதுல உன்னோட ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம், புரிஞ்சுக்கோ. நாங்களாம் சும்மா சைடு, நீ தான் மெயின். நீ ஐயோ புருஷன் பாவனி இறங்கி வந்துட்டேன்னா மொத்தமும் வேஸ்டா போயிடும். சரின்னு சொல்லு, அப்புறம் பண்ணுவோம். சரிங்க மாமா. கன்ஃபார்மா? எல்லாரும் சாட்சி, ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, கலை, நாளைக்கு உனக்கு உடம்பு சரியில்லை, ஃபீவர். கொரோனாலாம் கிடையாது, நார்மல் ஃபீவர் தான். ஜுரம் வருமா? எதுக்கு மாமா? நான் நல்லா தானே இருக்கேன். சொன்னது செய்வியா? இப்படிலாம் கேள்வி கேட்டா அப்புறம் அப்போ தானே சொன்னேன். நாளைக்கு உனக்கு ஜுரம், எந்திரிக்க கூட முடியாது, பேசுறது கூட உடம்புல தெம்பு இருக்க கூடாது, படுத்த படுக்கையா இருக்கணும், புரியுதா? மருது நாளை காலை எந்திரிச்சதுலேருந்து, டூத் பேஸ்ட்ல இருந்து, சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து, ட்ரெஸ்ல இருந்து, பச்சை தண்ணி கூட யாரும் கொடுக்க கூடாது. நாம இப்பெல்லாம் பண்ணாதான் அவர் லைட்டா ஷேக் ஆகி இந்த கலை காலில் வந்து விடுவான். டேய் கார்த்தி அண்ணா, நான் சும்மா வெறும் அவுட்ல என்னடா சொல்லியிருக்கேன், நீ தான்டா நான் டேரக்டராக போகிறேன்னு சொல்லி அது வருஷக்கணக்கு ஆகிட்டு இருக்கு. இது எது கொள்ளுங்க ட்ராக்ட் பண்ணு. நாங்கள் வெறும் கதாபாத்திரங்கள் தான், புரியுதா? நீ என்ன சொல்றியோ அதே மாதிரி நாங்கள் செய்வோம். சிறப்பாக நடிக்கணும், எல்லாம் சூப்பராக நடிப்போம். மாப்பிள்ள, நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. சூப்பர் முத்து மாமா, கண்டிப்பா பண்ணிடலாம் மாமா. ஹேய், என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ்! சொன்னோன்னு பார்த்தியா, எள்ளுனா என்னையா நிற்கிறேன் என் பொண்டாட்டி. கலைக்கு ஒண்ணுனா நான் பண்ணாம இருப்பேனா? அதை சொல்லு. அம்மா, ஐயோ, ஏய், விடிஞ்சிருச்சு, இன்னும் தூங்கிட்டே இருக்க, எழுந்துரு. எனக்கு சுத்தமா முடியலங்க, ரொம்ப குளிருது, ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்கு. உனக்கு இதெல்லாம் செய்யலன்னா அதிசயம். ஜுரம் அடிக்குதான், ஜுரம். கலை, பேஸ்ட் எங்க வச்ச?
கலை பேஸ்ட் எங்க இருக்கு? கேக்குறல பதிலே பேச மாட்டியா? ஏய் கலை பேஸ்ட் எங்க இருக்குன்னு கேக்குறேன்ல. அங்கதாங்க என்ன இருக்கும். அங்க இல்லன்னு தானே வந்து கேக்குறேன். ஏங்க இப்ப அதுவும் முக்கியம். நானே முடியாம இருக்கிறவள என்ன ஏதுன்னு விசாரிச்சு ஒரு கசாயம் போட்டு கொடுப்பங்கிற எண்ணம் இருக்கா? காலங்காத்தால பேஸ்ட்ங்க அது எங்கன்னு என் உயிரை எடுக்கிறீங்களே. இவ்வளவு பேச்சு பேசுறதுக்கு பேஸ்ட் எங்க இருக்குன்னு சொல்லிருக்கலாம். ஐயோ பாத்ரூம்ல தாங்க இருக்கும், போய் தேடுங்க. பேஸ்ட் வச்ச இடத்துல இல்லாம எங்க இருக்க போகுது? நான் பால்படையில தான் தேய்க்கிறேன். சரி போலாமா, வந்து எடுத்து விடுவா. அது உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதா? பொண்டாட்டிங்கிறவ துணி துவச்சு கொடுக்கறதுக்கும் பேஸ்ட் எடுத்து கொடுக்கறது மட்டும்தானா? உடம்புக்கு முடியாம கிடந்தா என்ன எதுன்னு கேக்குறது கூட இந்த வீட்டுல யாரும் இல்ல. இவரு ரொம்ப புலம்பாத. வேற இந்த நேரத்துலதான் சோளம் அது வெளியில வேற கிளம்பணும், நேரம் ஆயிடுச்சு. பல்லு விளக்கம் எப்படி போறது? யாருகிட்ட போய் கேக்குறது? ஸ்வேதா, யாரு? ஸ்வேதா, நான் தான் மருது. என்ன மருது? கொஞ்சம் பேஸ்ட் வேணும், கதவு துறையன். ஐயோ என்னால இப்போ கதவெல்லாம் திறக்க முடியாது, நீங்க அப்புறமா வந்து எடுத்துக்கோங்க. ஸ்வேதா, வர முடியாது. காலங்கல ஹலோ. எப்படி இருக்கீங்க? இந்த பேப்பரை திறந்தாலே சாவு நியூஸா வருது. டேய் கார்த்தி, இந்த காது வேற சரியா கேட்கவே மாட்டேங்குது. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? டேய் கார்த்தி, கார்த்தி கூப்பிட்டு கேக்குதா இல்லையா? காது அடைச்சிட்டு நீங்குது. டேய் கார்த்தி, இல்ல அப்படிலாம் பண்ண முடியாதுங்க, பண்ணவே முடியாது. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? சொன்னது ஒண்ணு செய்யறது ஒண்ணா? என்னங்க நீங்க இப்படி பண்றீங்க? வைங்க. மாப்ள சொல்ற வேலையை மட்டும் செய்ய மாட்டாங்க. கொஞ்சம் நில்லுங்க. மாப்ள என்ன நடக்குது இந்த வீட்டுல? புரியலையே. யாருகிட்ட போய் பேஸ்ட் கேக்குறது? வேற வழி இல்லை, வெண்ணிலா கிட்ட தான் போய் கேட்கணும். கேட்போம். ருத்ரா, 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 ருத்ரா. என்ன சித்தப்பா, என்னை எதுக்கு இப்ப எழுப்பி விட்டீங்க? ருத்ரா, பிரஷ் பண்ண பேஸ்ட் இல்ல, கொஞ்சம் பேஸ்ட் எடுத்துக்கூட. சரி இருங்க, எடுத்து தரேன். ஏய் ருத்ரா, இது புடி. என்ன சித்தி இது? உங்க மருத்து சித்தப்பா பேஸ்ட் கேட்டார்ல, இதை கொண்டு போய் கொடு. என்ன சித்தி இது? ஷேவிங் கிரீம் மாதிரி இருக்கு. அதேதான், இதை கொண்டு போய் அவர்கிட்ட கொடு. சரி. இந்தாங்க. சரி நீ படுத்துக்க.
ஃபர்ஸ்ட் இதுவே சூப்பர். நெக்ஸ்ட் அட்டாக் கிச்சன்ல. வா. வாயில கசகுற காஃபியாவது குடிப்போம்.